போகிறாங்க. எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்களாக இருக்காங்க, நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க. திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள். கண்ணியத்தோடு விட்டுறணும். அதை தேவையில்லாமல் குறுக்க வரும்போது நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க, நாங்கள் ஏதாவது கேட்டால் கஷ்டப்படுவோம், உங்கள் மனசு காயப்படும். அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும், என் கட்சியில் இருக்கவங்க சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது, அதை திமுக சொல்லக்கூடாது. புரியுதா? வேற ஏதாவது கேள்வி? எது கண்ணியம்னு சொல்லுங்க. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவ, அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன பிடுங்குனீங்க? ஆனால் அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்குது, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசிச்சு நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசிச்சு வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசிச்சு நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தேனா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கு? அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை இப்போ கேள்வி கேட்க பேசுறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ற? எப்படி முடிவு பண்ற? நீ தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் எப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ வந்து ஒரு பாலியல், நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யார்? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டிருக்காரா இல்லையா நீதிபதி? அவரும் நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்தில் தானே இருக்கு, 15 கிலோமீட்டர் தூரத்தில். சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்ப நான் உங்க மேல பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப? விசாரணை முடிவில் தானே தெரியணும். அதுக்குள்ள ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பத்தி பேசுற, அருகதை பத்தி பேசுற? முதல் நீங்க தலைமை பண்போட பேசுங்க, நடந்துக்கிறீங்க. இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களா வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளைய 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா, அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில். அதுல அந்த கொலையில் அந்த சாவுல என்ன, அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதுல உங்க கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதுல உங்க கருத்தென்ன? அப்போல வாயில் என்ன இருந்தது? ஏன்னா இங்க யாரும் இல்ல, இங்க முன்னாடி நிக்கிறவன் சீமான். அதனால நீங்க பேச வேண்டியது வருது. சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி பாலியல் குற்றவாளி என்பீர்கள் என்ற கேள்விகளை முன்வைத்தார்.